இருந்தாலும் நம்மளும் சிலதை பேச முயற்சி பண்ணுவோம். இந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கோகுல், இயக்குனர் ராமச்சந்திரன் பிரதர், அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய், விக்கி, அவர் இன்னொரு ப்ரொடியூசரு, அவர் வந்து யூஎஸ்ல இருக்காப்புல, அங்கேருந்து எங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்புல. நாங்கள் வந்து ஒன்று தான் யோசிப்போம், படம் வந்து டீசெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டா போதும், இது மட்டும்தான் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதை விட எங்களுக்கு அதிகமான மடங்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அது வந்து எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. இதுக்கு காரணம் உங்கள் எல்லாருடைய எழுத்தும் உங்களுடைய விமர்சனங்களும் வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது, உங்களுடைய ரிவ்யூஸ் மூலமாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது. ஸோ நீங்கள் எல்லாரும் தான் அதுக்கு காரணம். உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். உங்களுடைய ரிவ்யூஸ், உங்களுடைய விமர்சனங்கள், அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத், இது மூலமாக போய் பார்த்த பார்வையாளர்கள், ஆடியன்ஸ், மக்கள், அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே சாயந்தரத்தில் இருந்தே வந்து முதல் நாள் சாயங்காலத்துல இருந்து தியேட்டர் விசிட் பண்ணோம். டீமாக கிட்டத்தட்ட 15 பேராக போய் எல்லா தேட்டரும் வந்து எல்லா தேட்டர்லையும் படம் முடியும் போது சாயந்தரமாக, அதாவது படம் முடியும் போது அந்த ஷோ என்ன டைமில் போய் நின்று பார்த்தோம். நாங்கள் பார்த்த எல்லா தேட்டருமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நைட் ஷோலாம் வந்து நாங்கள் வந்து லூக்ஸ் ஃபினிக்ஸ் மாலில் பார்க்குறோம். 100% ஃபுல். குழந்தைங்க, பெரியவங்க, தாத்தா பாட்டி வரைக்கும் ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு ரோலையும். அதை பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கரமாக எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து இது எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது, மக்கள் கொடுத்த ஆதரவை பார்க்கும்போது எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்குது. எல்லாருமே படத்தை பார்த்துட்டு டீட்டெயிலாக வந்து எங்ககிட்ட தியேட்டர் விசிட்டாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில், வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே டீட்டெயிலாக எழுதுறாங்க. அதை படித்தாவே ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் போய் படம் பார்க்கணும், பார்க்காதவங்க பார்க்கணும்னு தோன்ற மாதிரி எழுதுறாங்க. அந்த மாதிரி எழுதக்கூடிய எல்லா ஆடியன்ஸுக்கும், மக்களுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு மக்கள் போய் பார்க்குறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். உங்கள் பத்திரிகை, யூடியூபர்ஸ், அதுக்கப்புறம் வந்து மீடியா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நான் ஒரு தனிப்பட்ட ஒரு நன்றி சொல்லிக்கணும். என்னன்னா, இது வரைக்கும் நம்ம பண்ண படங்கள், ரிலீஸ் பண்ண படங்கள், எந்த படமாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு லைன் கண்டிப்பாக நீங்கள் எழுதிடுறீங்க. அந்த அன்பு வந்து நான் அந்த அன்புக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. நன்றியாக தான் அதை சொல்ல முடியும். ரொம்ப பெரிய நன்றிகள். அது இந்த மாதிரி கதாபாத்திரத்துக்கு இன்னும் நீங்கள் ரொம்ப சிறப்பாக எழுதுனீங்க. எல்லாருமே சில விமர்சனம்லாம் படிக்கும்போது ஒரு பெரிய பேராகிராஃபாக எழுதிருந்தீங்க மாரி கதாபாத்திரத்தை பற்றி. பாலசரவணன் நல்லா நடிச்சிருந்தாருன்னு சொல்லி நிறைய எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட், பெரிய ஊக்குவிப்பு. தொடர்ந்து நான் வந்து இன்னும் உழைக்கணும்னு ரொம்ப நிறைய நடக்கட தயாராக இருக்கேன். உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எனக்கு இன்னும் தொடர்ந்து வேணும். உங்களுடைய அன்பும் ஆதரவும் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்கள் தருவீங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் இந்த மாதிரி கதாபாத்திரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் ராமச்சந்திரன் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் கதை சொல்லிட்டு இந்த கேரக்டரை சொன்னோடனே சொல்லிட்டாரு, இந்த கேரக்டரோட மீட்டருக்குள்ளதான் இருக்கணும் பாலா அப்படின்னு. அந்த மீட்டருக்குள்ளதான் இருக்கும். அப்புறம் அங்க போயிட்டு நம்ம ஏதாவது சேர்ப்போம் இல்லையா, சேர்க்கும் போதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி, வேணாம் பாலா அது மாறி கிடையாது, அது பாலசரவணன் மாறி கேரக்டரா, அதுக்குள்ள மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அப்புறம் அங்க ஒரு ஜெர்ரி கேரக்டர் இருந்துச்சு. ஜெர்ரின்னு ஒரு கதாபாத்திரம், ஒரு கேமரா வச்சுட்டு கேமரா தொலைச்சிருவாப்ல. சரி, அந்த கேரக்டருக்காவது நம்ம ஏதாவது இம்ப்ரூவைசேஷன் பண்ணுவோம், இன்புட் கொடுப்போம்னா அதுக்கு நீங்க கொடுக்காதீங்கன்னு பயங்கர கண்ட்ரோல் பண்ணி இந்த கதாபாத்திரத்தை வந்து மிகச்சிறப்பா வர வச்சது, இந்த கதாபாத்திரம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குனர் ராமச்சந்திரன் அவருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி கோகுல், வெயிலோன் என்டர்டெயின்மெண்ட்டுடைய ப்ரொடியூசர், எங்க ப்ரொடியூசர் கோகுல் பினாய், அப்புறம் எங்க நண்பன் விஜய் கந்தசாமி, விக்னேஸ்வரன், இவங்க 3 பேருமே வந்து எனக்கு, நான் அவங்க பேச நினைச்சுக்காங்க, அவங்க பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15-20 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். என் ஒய்ஃபும் அவங்க ஒய்ஃபும் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.